ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமைச்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன நைட்டு டிஃபனா சாப்பாடா அப்படிங்கிறத இல்லை வெரைட்டி சாதம் செய்கிறீங்களா? என்ன செஞ்சுருக்கிறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இன்னைக்கு அம்மா வீட்டில் என்ன சாப்பாடா, வெரைட்டி சாதமா, இல்லை டிஃபனாங்கிறத காமிக்கிறேன். பாருங்கள், எங்கள் வீட்டில் இன்றைக்கி மத்தியானம் வடித்த சாப்பாடு கொஞ்சம் இருக்குப்பா. நான் சூடாக சாப்பிட மாட்டேன், அதனால் ரசம் ஊற்றி சாப்பிட்றதுக்காக இந்த சாப்பாட்டை வச்சுட்டேன் நான் அப்படியே. அப்பா நாங்கள் எனக்கு இன்றைக்கி டிஃபன் செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பாருங்கள், பஞ்சு போல் டிஃபன் பாருங்கள், கல் தோசை சுட்டாச்சு. மதியானம் வச்சு சாம்பார் இருக்குது, சாம்பாரை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோதான், எங்கள் வேலை முடிஞ்சிச்சு. சில உறவுகள் ரெசிபி கேட்டிருந்தாங்க. அம்மா நீங்கள் மாவு எப்படி ஆட்டுறீங்க, இட்லி நல்லா பொசு பொசுன்னு பஞ்சு மாதிரி வருதுன்னு சொல்லி கேட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த டம்ளரில் 2 டம்ளர் ரேஷன் அரிசி நீங்கள் போட்டுக்கிட்டாலும் சரி, இட்லி அரிசி போட்டுக்கிட்டாலும் சரி, 2 டம்ளர் இட்லி அரிசி. இதில் 1 டம்ளர் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், எல்லாமே ஒட்டுக்காவே போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சா அதுக்கப்புறம் மிக்சிலேயே அரைச்சிடலாம். மிக்சி நல்லா கனமான மிக்சியாக இருந்துச்சுன்னா மிக்சிலே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, அதுக்கு நிறையா போடக்கூடாது, 2 கை போட்டு அரைச்சிட்டு பாருங்கள். அந்த மாவு பாருங்கள் எப்படி ஆட்டி வச்சுருங்க பாருங்கள். இது மிக்சியில் ஆட்டினது தான் இந்த மாவு ஆட்டி. இது இப்படியே நைட்டு ஒரு 10-11 மணிக்கு வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் காலை இட்லி சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க, பஞ்சு போல் இட்லி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் என்னன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணுறீங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பாய்.